ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பெருந்துறையில மடத்துப்பாளையங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இவங்க தான் காட்டுக்கு ஓனர். ஹாய். வாங்க, இன்னைக்கு இவங்க என்னெல்லாம் பயிரிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் என்னங்க, என்ன போட்டிருக்கீங்க? பார் போட்டிருக்கிறது வெண்டைக்காய் விதை ஊனி இருக்குங்க. பாருக்கு வெண்டைக்காய் போட்டிருக்கோம். ஓகே. 45 நாள்ல காய் பிடிச்சிடும். அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முருங்கை விதை ஊனி இருக்கோம். ஓகே. இது வந்து நாங்க ஒரே ஒரு முருங்கை மரம் வச்சிருந்தோம். ஓகே. நல்லா சேல்ஸ் ஆகுறதுனால நாங்க இப்போ அதையவே தொழிலா பண்ணலாங்கிறதுக்காக இந்த பார் ஃபுல்லா நாங்க முருங்கை விதை ஊனி இருக்கோம். அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட லெவல் வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுத்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது பட்டை அவரை. ஓகே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொத்தவரை. ஓ, அவரையிலேயே 2-3 வெரைட்டி போட்டிருக்கீங்க. ஆமாங்க. ஏன்னா நம்ம ஒரே இந்த கொத்தவரங்கா. ஓகே ஓகே. நம்ம ஒரே வருமானத்தை விட பல இதுல எடுத்தோம்னா தான் நம்மளுக்கும் கொஞ்சம் நாங்க எப்பயுமே கீரை விவசாயம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து பல விதமா ஒரே இதெல்லாம் நம்ப கூடாது, காலத்துக்கு ஏத்த மாதிரி பயிர் செய்யணுங்கிறதுக்காக பல விதமான வருமானம் ஈட்டினா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியுங்கிறதுக்காக கீரை காய்கறி எல்லாமே போட்டிருக்கோங்க. அடுத்தது நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கீரை மட்டும் போட்டிருக்காங்கன்னு பார்க்க போறோம். இது சுக்கட்டி கீரைங்க. இதுதான் அதிகமா கஸ்டமர் விரும்புறது. என்னன்னா இந்த மணத்தக்காளிக்கு இருக்க வாய் புண் குடல் புண் எல்லாம் சரியாகுங்கிறதுக்காக இந்த கீரை அதிகமா வாங்குவாங்க. இது வந்து திப்பிலி செடிங்க. இது நாட்டு வைத்தியத்துக்குலாம் நம்ம நிறைய மெடிசனுக்குலாம் யூஸ் பண்ணுவோம், அதனால அதுவும் போட்டிருக்கோம். இந்த சளி பிடிச்சதுன்னா இது வந்து தூதுவளை. இது வந்து தூதுவளை கீரைங்க. முள்ளு முள்ளா இருக்கும், கேர்ஃபுல்லா தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது ரசத்துக்கெல்லாம் அரைச்சு போடுவாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் சளி பிடிச்சா ரொம்ப நல்லது. புதினாங்க. இது வந்து கீரையோட வெரைட்டிலேயே சேராது. ஏன்னா எவ்வளவு கீரை மக்கள் கஸ்டமர் இருந்தாலும் புதினா ஒண்ணு எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க, அதனால புதினாவுக்கு தேவை அதிகம். ஆனா எங்க கிட்ட கம்மியா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கோங்க. பேஜ் மட்டும் நீ பாஸ் பண்ணிடுங்க. இது பண்ண கீரைங்க, கடையிற வெரைட்டி. இதுக்கும் கஸ்டமர் ரொம்ப அதிகம். இது சீசனுக்கு ஏத்த மாதிரிதான் ஒரு எல்லா டைமும் எல்லாம் கிடைக்காதுங்க. தொய்யக்கீரை இது அங்கங்கதான். இது வந்து தொய்யக்கீரைங்க. இது அங்கங்கதான் முளைக்கும். நாங்க தேடி தேடி கட்டை பொறிச்சு கொண்டு போவோம். பப்பாளி செடியும் நிறைய வச்சிருப்பீங்க போலயே. ஆமா, பப்பாளி காய்க்கு கஸ்டமர் நிறைய இருக்காங்க, அதனால. சுகர் கலர் ரொம்ப நல்லது. சுகர் கலர் ஆமா ரொம்ப நல்லது. பொரியல் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சிறுகீரைங்க. ஆல்ரெடி ஒரு டைம் களைச்சிட்டோம், நீ 2வது டைம் பறிக்கணும். இதுதான் பாலாக்கீரைங்க. ஓ ஓகே ஓகே. நம்ம ஞாயிற்றுக்கிழமை பெருந்துறை சந்தையில கடை போடுறோங்க. பாலாக்கீரைக்கு கஸ்டமர் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஈரோட்டு ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா சந்தைக்குள்ள ஃபர்ஸ்ட் கட்லியே சோடா கடைக்கு பக்கத்துல நம்ம கீரை கடை போட்டிருக்கோங்க. ஆர்கானிக்கா ஆரோக்கியமான கீரை வாங்கணும்னா அங்க கண்டிப்பா வாங்க. இதுதான் பீர்க்கங்காய் கொடி ஃப்ரெண்ட்ஸ்.